வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கியா கார்டனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்க்கடலை நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்க்கடலை நிலக்கடலை தான் வந்து நம்ம அறுவடை செய்கிறோம். பாருங்கள், நம்ம கடலைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 100 நாள் ஆயிடுச்சு. அதனால் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அதனால் நம்ம வந்து அறுவடை செய்கிறோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடலை போட்டிருந்தீங்கன்னா அதை எத்தனை நாளில் அறுவடை செய்வீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம கடலைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா முத்திருக்கான்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். 100 நாளை வந்து தாண்டிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா கடலை வந்து இதிலே முளைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம கரெக்டாக 100 நாள்லேயே வந்து எடுக்கணும். பாருங்கள், நம்ம கடலை வந்து 100 நாள் ஆயிடுச்சு. எப்படி முத்திருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், கடலை பார்த்திங்கன்னா கடலை பயிர் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா முத்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கடலைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பச்சை கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம காய வச்சது தான் வந்து கடலை மிட்டாய்க்கு, கடலை எண்ணெய்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய வச்சு தான் பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாகவே இருக்கும். இதை வந்து வெவிச்சு கூட சாப்பிடுவாங்க. இந்த கடலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பச்சையாக சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வந்து காய வச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் செய்ய, எண்ணெய்க்கு இதுக்கெலாம் வந்து இந்த கடலையை வந்து காய வச்சு தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ வந்து இது வந்து பச்சை கடலை, இப்போ வந்து பச்சையாகவே இருக்குது. இதை காய வச்சா தான் பார்த்திங்கன்னா மிட்டாய்க்கெலாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம். நம்ம கடலை செடியில் இருக்க கடலையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் கடலை செடி போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து எத்தனை நாளில் அறுவடை செய்வீங்க அப்படின்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. விவசாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க கடலைங்க எல்லாம் இப்போ பிடுங்கி காய வச்சாச்சு. பாருங்கள், இப்படி தான் காய வச்சுருக்கோம். இந்த கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் ஆயணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடலையை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கிறது, பைய எடுத்து கூட ஆயலாம். ஒரு தொட்டியில் இப்படி ஆயிடுறது, இந்த கடலையை தான் வந்து கடலை ஆயிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க காய்ஞ்ச கடலையெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடலை காய வச்சுருக்கோம் இல்லையே, பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. நம்ம கடலையெல்லாம் ரொம்பவே நனைஞ்சிருச்சு. அதையும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாருங்கள், நனைஞ்சதும் பார்த்திங்கன்னா கடலை ஒன்றும் வீணாகலை. பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மண்ணெலாம் போயிடுச்சு. நல்லா இருக்குது கடலை. பார்த்திங்கன்னா கடலை காஞ்சிட்ருக்கோம் இல்லையே, மழை வந்துருச்சு. அதனால் டக்குன்னு எடுக்க முடியல. கடலையெல்லாம் காய வச்சுருக்கோம். பாருங்கள், நம்ம கடலை செடியில் இந்த இடம் இன்னும் நஷ்டலாம் இல்லை, நல்லாவே வந்து காய்ச்சிருந்துச்சு. ஒரு கடலை செடியில் மேக்ஸிமம் 50 கடலை 100 கடலை இது மாதிரி வந்துருந்தது. பரவாயில்ல, நல்லாவே காய்ச்சிருந்துச்சு. பாருங்கள் கடலையெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இந்த வீடியோவை. பாருங்கள், நம்ம கடலை செடிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் கடலை போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கடலை செடியில் எவ்வளோ கடலை இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் இதுவரை எத்தனை டைம் கடலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கடலை செடிக்கு நீங்கள் என்னென்ன உரம் பயன்படுத்தியிருக்கீங்க, எந்தெந்த மருந்து அடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு போங்க கமெண்டில். கடலை செடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்த்திங்கன்னா நம்ம கடலையெல்லாம் காஞ்சிகிட்ருக்கு. அடுத்தது கடலை ஆயிடுறது, அதையும் வீடியோவை எடுத்து போடுறேன். இதுதான் கடலை சாகுபடி, கடலை அறுவடை, இதோட ப்ராசஸ்ஸு. அதான் பார்த்திங்கன்னா ஒன்று வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. இது வந்து விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆஸ்கியா கார்டன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் தான். என்னோடய சேனலில் இருக்க எல்லா வீடியோவுமே பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது தான். பாருங்கள், நம்ம கடலையெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கூட எடுத்து காட்டுறேன். எப்படி காய்ச்சிருக்குன்னு. நல்லாவே வந்து காய்ச்சிருந்துச்சு. பாருங்கள், நம்ம கடலை செடியெலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கடலைங்க எல்லாம் நல்லாவே முத்தி இருந்துச்சு. பாதி கடலைங்க எல்லாம் வந்து முத்துனதில் மண்ணில் பாதி தங்கிடுச்சு. இருந்தாலுமே ஒரு செடிக்கு மேக்ஸிமம் 50 100 கடலை இருந்துச்சு.